ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல ஹாட் அண்ட் சோஸ் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஹாட் அண்ட் சோஸ் சூப் பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கின உடனே இதோட 1/2 கப் நறுக்குன கோஸ், 1/2 கப் பீன்ஸ், 1/4 கப் வெங்காயம், 1/2 கப் கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வதக்கின உடனே இதோட 4 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு சின்ன சைஸ் லெமனோட ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் மூடி வேக விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட 1/4 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு வெந்த உடனே இதோட நம்ம பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சூப்பரான ஹாட் அண்ட் சோஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.